சசிகலா தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்தாங்க. ஆனால் பேர் சொல்லலை. பேர் அப்புறம் சொல்கிறேன்னாங்க. இன்றைக்கி பேர் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். ஒரு 2-3 லைன் வரும். இவ்வளவு நாள் ஜெயலலிதாவோட இதில் அரசியலில் இருந்திருக்கீங்க. ஒரு கட்சிக்கு ஒழுங்காக பேர் வைக்க தெரியுதா உங்களுக்கு? எம்ஜிஆர் அதிமுகன்னு வச்சார். அவர் அனைத்திந்திய அதிமுகன்னு ஏமாத்தினாருன்னா, அதுக்கப்புறம் எம்ஜிஆருடைய கேண்டிடேட் வந்து பாண்டிச்சேரியில் ஜெயித்தாங்க. பாண்டிச்சேரியில் அதிமுக ஆட்சி அமைச்சது. அதுக்கப்புறம் கோலார் கோல்டு ஃபீல்டு கர்நாடகாவில் அங்கே ஒரு எம்எல்ஏ ஜெயித்தாங்க. பாம்பேலெல்லாம் கேண்டிடேட்டை நிறுத்தினாங்க, நிறைய ஓட்டு வாங்கினாங்க. அதனால் தமிழ்நாடை தவிர எல்லா இடங்களிலும் அதிமுகவில் செல்வாக்கு இருப்பதால் அனைத்திந்திய அதிமுகன்னு மாற்றினார். நிறைய பேர் சொன்னாங்க இந்திரா காந்திக்கு பயந்துக்கிட்டு மாற்றினார். இதுதான் காரணம் மாற்றினதுக்கு. நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு அதை போய் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம்னா என்ன அர்த்தம்? அமமுகன்னு தினகரன் ஆரம்பித்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அது மாதிரி இவர் புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அனைத்திந்தியங்கிற வார்த்தையை சேர்த்துட்டார். 2 விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரோ ஒருத்தர் இந்த கட்சி பேரை பதிவு செஞ்சு ஆரம்பித்தாங்களாம். அந்த கட்சியை நான் எடுத்துக்கிட்டேங்கிறது. சுயமாக கூட கட்சியை ஆரம்பிக்கல. சரி, அதுவும் அவங்க இஷ்டம். ஆனால் அதில் ஒரு பொய்யை சொல்லியிருக்காரு. என்னென்னா, எம்ஜிஆர் அதிமுகவை இப்படி தான் ஆரம்பித்தாராம். யாரோ ஒருத்தர் கட்சியை வச்சு அதை வந்து எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறார். அதிமுக அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்கிறேன், எம்ஜிஆர் சொந்தமாக கட்சி ஆரம்பித்தார் 1972 அக்டோபர் மாதம். அக்டோபரில் எப்போவும் ஐப்பசியில் சூரியன் நீச்சம். எல்லா பேரும் ஆவணியில் தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஆவணியில் சூரியன் சொந்த வீடான சிம்மத்திலே ஆட்சி பெறுவார். எல்லாம் அதில் தான் ஆரம்பித்தாங்க, ஆவணியில். அதனால் எம்ஜிஆர் அந்த விதியை மாற்றி சூரியன், அரசியலுக்குரிய அதிபதியான சூரியன் நீசமடைந்திருக்கும் நேரத்திலே அதிமுக அப்படிங்கிறத ஆரம்பித்தார் 1972 அக்டோபர். யார்கிட்டையும் பேரையும் கடன் வாங்கலை, இது கட்சியும் யார்கிட்ட வாங்கலை. நேரடியாக தேர்தல் கமிஷனில் போய் அவர் பெயரை பதிவு செய்தார்.